அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நான் 4 வகையான லஞ்சு காம்போ போட்டிருக்கேன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு காம்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மோர் குழம்பு. சைடிஷுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இந்த மோர் குழம்புக்கு வந்து நீங்கள் கட்டாயமாக பருப்பு வடை வந்து போட்டு செய்யுங்க. அது வந்து மோர் குழம்புல ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரை பண்ணி கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து வசதியாக இருக்கும். பொட்டேட்டோ வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இதில் வந்து கடாயில் ஆயில் விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கடாயில் போட்டுட்டு இதுக்கு வந்து மசாலா வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு தக்கன உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதை வந்து மூடி போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வந்து பண்ணினீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்டாகி ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து க்ளோஸ் பண்ணாதீங்க. மூடி போட்டு ஓப்பன்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆகி உங்களுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி கிரிப்ஸியான பொட்டேட்டோ வந்து கிடச்சிரும். அடுத்ததாக வந்து நம்ம வந்து பருப்பு வடை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ வந்து கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட வந்து சோம்பு இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. என்கிட்ட தூள் இருந்ததுனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொரன்னு பருப்பு வடைக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பவுலில் மாற்றிட்டு இது கூட வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு 2 வெங்காயம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறவு நீங்கள் வந்து கையில் தட்டி வடை மாதிரி எடுத்து போட்டுக்க வேண்டியதான். பருப்பு வடை வந்து நீங்கள் எல்லா வடையும் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு வடை வந்து அந்த மோர் குழம்புல ஊறி சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் குழம்புக்கும் வடைக்கும் நல்லா இருக்கும் காம்பினேஷன். இப்போ வந்து மோர் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். 1 ஸ்பூனு வந்து ஜீரகம் போட்டுட்டு, 1 கைப்பிடி அளவு தேங்காய், 1 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் வந்து துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், 2 ஸ்பூன் ஊற வச்ச துவரம்பருப்பு. இது கூட வந்து நீங்கள் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நீங்கள் அரைச்சி அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. அது கூட வந்து நீங்கள் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே வந்து நான் ஒரு 1/4 கப்பு தயிர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணி இதோட வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு வந்து நல்லா வந்து கொதிக்கக்கூடாது. அது நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அது கூட வடையும் சேர்த்து நீங்கள் மோர் குழம்பு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த காம்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து கருப்பு கொண்டக்கடலை வச்சு காரக்குழம்பும் முட்டை பொடி மாசும். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், ஒரு 10 வந்து பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து 1 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்காக ஒரு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறின அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, நான் வந்து ஒரு தக்காளி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேங்காய் நாங்கள் போடுறதில்ல. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து திக்னஸ்க்கு வந்து தக்காளியும் மல்லித்தூளும் போட்டுருந்தோம். அதுதான் அந்த குழம்புக்கான திக்னஸ்ஸு. தக்காளி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் போட்டிருக்கேன்.
அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் எடுத்து அதை நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொண்டைக்கடலை வந்து நான் முத நாளே ஊற வச்சு அதை வந்து லைட்டாக வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் 2 விசிலுக்கு. அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு கருப்பு கொண்டைக்கடலை எடுங்க, அதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு அளவுக்கு வந்து புளி எடுத்து அதை ஊற வச்சு அதையும் கரைச்சி இதில் விட்டுக்கோங்க. புளி கரைசலையும் ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் வேகுற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. நல்ல குழம்பு கொதித்து உங்களுக்கு சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்து குழம்ப கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா குழம்பு வந்து குழம்புல ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, கத்திரிக்காயும் வெந்துருச்சு. இந்த நேரத்தில் கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. அடுத்தது வந்து இதுக்கு சைடிஷ் வந்து நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்து இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கட்டாயமாக வந்து நீங்கள் பச்சை மிளகா போடுங்க. அந்த ஃப்ளேவர் வந்து பொடி மாஸுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை வந்து நீங்கள் ரொம்ப வதங்க வேண்டாம். இது வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதுமானதாக இருக்கும். நான் இப்போ வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க. பெப்பர் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பெப்பர் தூள். இதுக்கு பெப்பர் வந்து போடும்போது நல்ல பொடி மாஸுக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். பெப்பர் தூள் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை கிண்டி விடுங்க. இது எல்லாமே நல்ல முட்டையெல்லாம் உதிர்ந்து ஒரு புட்டு பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல புட்டு மாதிரி உதிர்ந்தாக்கில் வந்துச்சு. இப்போ முட்டை பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு. அந்த கொண்டைக்கடலை காரக்குழம்புக்கு இந்த முட்டை பொடி மாஸ் காம்பினேஷன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த காம்போ பார்க்கலாம். சவ் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து யாம் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து மாசி மசாலா. யாம்னா வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. சட்டிக்கருணைன்னு சொல்லுவாங்க. அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாசி மசாலா மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த சாம்பாரோடு அதை வச்சு சாப்பிட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க இந்த காம்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்கு நான் போட்ட 4 காம்போவில் எந்த காம்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த காம்போ ட்ரை பண்ணலை அப்படின்னா அந்த காம்போவை எதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் 4 காம்போவையும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நான் இந்த மாதிரி சட்டி கருணக்கிழங்கு எடுத்து அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இதை வந்து நல்லா கொதிக்கிறது, அதாவது கொதிக்கிறத வந்து சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷத்துக்கு போட்டு எடுத்துக்கோங்க. கூட வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நம்ம எதுக்கு வந்து வேக வைக்கிறோன்னா, நம்ம இப்போ அடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து வேக வைக்காமல் ஃப்ரை பண்ணும் போது அதிகமான எண்ணெய் தேவைப்படும். நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணும் போது சட்டுன்னு வெந்துடும். உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே நேரத்தில் எண்ணெயும் அதிகமாக செலவாகாது. இந்த மாதிரி நல்லா கொதித்தோடனே நீங்கள் கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக வெந்தாலே போதும். ரொம்ப வந்து வேக விட்டிங்கன்னா குலைய ஆரம்பிச்சிரும், அப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கு செட் ஆகாது. இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் தேவைக்கு உப்பு. நான் கொஞ்சம் புளி எடுத்து அதையும் கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. தண்ணியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மசாலா வந்து கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் அந்த கிழங்குல போய் எல்லாம் ஒட்டும். உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வேக வச்ச கிழங்க நீங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு இதோட வந்து சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா விரவி கிழங்க கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க. இது நல்லா இன்னும் வந்து மொறுமொறுன்னு ஆகிறதுக்காக நான் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன்.
அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா விரவி கொஞ்ச நேரம் வச்சுருங்க. இப்போ தோசை தவாவில் வந்து எண்ணெய் விட்டுட்டு இந்த கிழங்கு ஒன்றொன்னையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி சேலோ ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து கிழங்கு வெந்துருச்சு, அதனால் ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. பக்கத்துலேயே நின்றுக்கோங்க, இல்லைன்னா வந்து கருக ஆரம்பிச்சிரும். ஏன்னா இது டக்குன்னு குக் ஆயிரும். ஆல்ரெடி குக்கான கிழங்குங்கிறதுனால டக்குன்னு ஃப்ரை ஆயிரும். நீங்கள் வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு கிழங்கு எல்லாத்தையும். இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லா உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மாசி மசாலா பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் ஆயில் விட்டுட்டு நான் ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சைட் பை சைடு வந்து நான் வந்து எல்லா கிழங்கையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாசி மசாலா வந்து நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக கருவேப்பிலை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது அந்த கருவேப்பிலோடைய ஃப்ளேவரும் வந்து இதில் நல்லாயிருக்கும். இப்போ மாசிக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து அதை வந்து தேங்காய் துருவி வச்சுக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. இப்போ இதுக்கு மசாலா வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கினதுக்கு பிறகு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாசித்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. மாசித்தூளை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடிஷ் சூப்பரான சைடிஷ் எப்போ வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக வந்து தேங்காய் துருவி வச்சிங்களா, அதையும் போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாசி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு பண்ணிடலாம். இப்போ இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த காம்போ நம்ம வந்து கீ ரைஸும் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பார்க்க போகிறோம். கீ ரைஸுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கீ விட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து மல்லி இலை, புதினா இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி போட வேண்டாம். இதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறேன் கீ ரைஸு. அதனால் 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 1.5 டம்ளர் நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த அளவுக்குள்ள ரேஷியோவில் எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்ததையும் ஊற்றி நான் எவ்வளோ ரைஸ் எடுத்தனோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி அளந்து வச்சுட்டேன். இப்போ இது கடைசியாக மல்லி இலை, புதினாவும் மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஊற வச்ச அரிசி பாஸ்மதி ரைஸை வந்து இதோடு சேர்த்து வந்து கொதிக்க விடுங்க.
மணக்க மணக்க கீ ரைஸும் ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷாக வந்து நான் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மசாலா பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் விட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கூட நான் ஒரு பச்சை மிளகாவும் கருவேப்பிலை மல்லி இலை இதையும் போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி வந்து இப்போ சீசன் டைமு. நீங்கள் வந்து சீசனில் வந்து பச்சை பட்டாணி கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி அதை உரித்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வருஷம் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச பட்டாணி தான் இருக்குன்னா அதை ஒரு நாள் நைட்டே நீங்கள் முன்னாடி ஊற வச்சு அவிக்கணும். இது நான் வந்து இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது காஞ்ச பட்டாணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு மசாலா வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகணுங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி விட்டு அந்த மசாலாவை எல்லாம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த கிரேவியும் கீ ரைஸும் செமையாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணியோடு சேர்த்து இந்த கிரேவி சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி அது கூட உருளைக்கிழங்கு இதெல்லையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக. இப்போ இந்த மசாலாவோட அது 2ஐயும் சேர்த்துக்கலாம். இது வந்து எப்படி இருக்கும்னா கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் லைட்டாக வந்து ட்ரையான மாதிரி தான் இருக்கும். இது கூட வந்து நீங்கள் மஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் வந்து தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன். இது கடைசியாக வந்து இது கூட வந்து ஒரு கொத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லி இலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை கிரேவின்னு சொல்ல முடியாது, இது ஒரு நல்ல வந்து திக்காக இருக்கும். இந்த கீ ரைஸோடு சாப்பிட